ஹாய் கைஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வரவிருக்கக்கூடிய தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகளுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A மற்றும் 4 தேர்வுகளுக்கான புக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ புக்ஸினுடைய ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees ஆகுது. ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ புக்ஸினுடைய ஆர்டர் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம். மேற்கொண்டு புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கீழே தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9043211311 அல்லது 9043211411. தேங்க்யூ. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அதில் முதல் வகை அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்ஸானமி, வகைப்பாட்டியலிருந்து கேள்வி கேட்பாங்க. இந்த வகைப்பாட்டியலில் மிக முக்கிய நபர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். கரோலஸ் லின்னேயஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் பிகாஸ் ஆஃப் அவர் தான் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி, வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் அந்த கரோலஸ் லின்னேயஸ் தான். அவர் எழுதிய 2 மிக முக்கியமான புத்தகங்களில் ஒன்று சிஸ்டமா நேச்சுரே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புத்தகம், இன்னொன்று ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படிங்கிற புத்தகம். அப்போ சிஸ்டமா நேச்சுரே, இன்னொன்று ஸ்பீசிஸ் பிளான்டாரம், 2 புத்தகங்களும் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் தான். இவருடைய மிக முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாமினல் நாமன்குலேச்சர், இரு சொல் பெயரிடு முறையை கொண்டு வந்தவர். இரு சொல் பெயரிடு முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் தான். பயோசிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிசோதனை வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர். பயோசிஸ்டமேட்டிக், பரிசோதனை வகைப்பாடு அப்படின்னு ஒரு பிரிவு இருந்தது. அப்போ பரிசோதனை வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 மிக முக்கியமான சயின்டிஸ்ட்டு. ஒருத்தர் கேம், மற்றொருவர் கில்லி. அப்போ கேம் அண்ட் கில்லி என்பவர்கள் எதை கண்டுபிடித்தார்கள்? பரிசோதனை வகைப்பாடு. முதலில் அந்த இருசொல் பெயரிடும் முறையை உருவாக்கியவர், இந்த வார்த்தையை உருவாக்கியவர், பயன்படுத்தியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அகஸ்டின், பிரமிடஸு அண்ட் கண்டோல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் என்ன செஞ்சாங்க, அந்த வார்த்தையை உருவாக்கும். இதனுடைய படிநிலைகள் முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்டம் அல்லது உலகம். ரெண்டாவது பைலம் அல்லது டிவிஷன், பைலம் அல்லது பிரிவு. டிவிஷன் என்ன சொல்லுவீங்க? பிரிவு அப்படிங்கிறது சொல்லுவீங்க. கிளாஸ் அப்படிங்கிறது வகுப்பு, ஆர்டர் அப்படிங்கிறது வரிசை, ஃபேமிலி குடும்பம் மற்றும் ஜீனஸ், கடைசி இருக்கக்கூடியது சிற்றினம் அல்லது ஸ்பீசிஸ். இதுதான் வகையின் படிநிலைகள். அப்போ வகைப்பாட்டியல் எந்த வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது, இதனுடைய அடிப்படை அலகு என்ன, வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு என்ன? அப்போ ஃபைனல் ஒன்னுங்கிறது தான் என்னது, அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அடிப்படை அலகுன்னா வெவ்வேறு அடிப்படை அலகுகள் கேட்குறாங்க. இப்போ உயிரினங்களின் அடிப்படை அலகு எது? செல்லு. நம்ம உயிரினங்களை எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய சிஸ்டம், அதுக்கப்புறம் ஆர்கன், அதில் இருக்கக்கூடிய திசு, அதுக்கப்புறம் செல், இறுதியில் இருக்கக்கூடியது செல் இல்லையா? அப்போது இறுதியில் இருக்கக்கூடியது, மினிமைஸாக இருக்கக்கூடியது, அடிப்படையாக இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம்? அடிப்படை அலகு, ஃபண்டமெண்டல் யூனிட் சொல்லுவோம். அப்போ டாக்ஸானமி, அதாவது வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சிற்றினம் அல்லது ஸ்பீசிஸ். இந்த ஸ்பீசிஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜான் ரே. த சயின்டிஸ்ட் ஜான் ரே அப்படிங்கிறவர் தான் என்ன செஞ்சார், சிற்றினம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர். ஹூ காயின்ட் த டேர்ம் த ஸ்பீசிஸ் அப்படின்னு கேட்பாங்க. யார் அந்த சிற்றினம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் ஜான் ரே என்ற அறிவியல் அறிஞர். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்ஸானமியில் இந்த மாதிரியான கேள்வி கேட்பாங்க. வரிசைப்படுத்துக அப்படிங்கிறது அதை கேட்கலாம். வரிசைப்படுத்துகளில் என்ன கேட்பாங்க? அந்த கிங்டம், பைலம், டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். இதில் மிக முக்கியமான ஒன்று, எதில் பைலம் வரும், எதில் டிவிஷன் வரும். அப்போ தாவரங்களில் நீங்கள் என்ன சொல்லணும்? கிங்டம், டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லணும். அனிமல்னு வரும்போது எதை நீங்கள் சேர்த்துக்கணும்? அனிமல், விலங்குகள் அப்படின்னு வரும்போது பைலத்தை நீங்கள் சொல்லணும். இதை சேர்க்கக்கூடாது. அப்போ அனிமல்னு வரும்போது இந்த கேட்டகரி வந்துடணும். அப்போ கிங்டம்,
உலகம். பைலம் அப்படிங்கிறது அனிமலினுடைய ஸ்பெஷல். த கிளாஸ் வகுப்பு, ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ். இது வந்து விலங்குகளினுடைய வகைப்பாட்டு நிலைகள். தாவரங்களுடைய வகைப்பாட்டு நிலைகள் டிவிஷன் மாதிரி வரும். கிங்டம், டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் மற்றும் ஸ்பீசிஸ். இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது தாவரங்களுடைய வகைப்பாட்டு நிலைகள். இந்த மாதிரி நிலைகளை அடிக்கடி கேள்வியை கேட்குறாங்க. இதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஆல்கா. இப்போ ஆல்கா அப்படிங்கிறது எது வருது? பாசி வகைகள். பாசிகளை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆல்கா. இது கொஞ்சம் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா ஆல்கால் ப்ளூமிங், ஆல்கால் ப்ளூமிங், ஆல்கால் மலர்ச்சி அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. ஆல்காவின் மலர்ச்சி, ஆல்கா மலர்ச்சி. ஆல்கா மலர்ச்சி என்றால் என்ன? வெரி ஈஸி. இப்போ பாருங்கள், ஆல்கா மலர்ச்சி என்பது வேறு ஒன்றுமே கிடையாது. செயற்கை உரங்களை நம்ம பயன்படுத்துறதுனால அது நீரில் கரையும் தன்மையுடையதாக இருக்கிறதுனால, அப்போ இயற்கை உரங்கள் எப்போது என்ன செய்யாது? நீரில் கரையும் தன்மையுடையதாக இருக்காது. நாட் சாலபிள் இன் வாட்டர். பட் ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர் அதை நம்ம பயன்படுத்துறதுனால அது நீரும் கரையும் தன்மையுடையதாக இருக்கிறதுனால அது எங்கே போய் சேர்க்கிறது? அருகில் இருக்கக்கூடிய பாண்ட், அதாவது நன்னீர் வாழிடம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போது நன்னீர் வாழிடமான பாண்டுக்கு போய் சேருது. குளங்களுக்கு போகுது, குட்டைகளுக்கு போகுது, அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு போகுது. அதனால் இந்த உரத்தின் விளைவினால் அங்கே இருக்கக்கூடிய ஆல்கா, அதாவது பாசிகள் வளர ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கால் ப்ளூமிங், ஆல்கால் மலர்ச்சி. இதனால் என்ன பிரச்சனை? குளம் வந்து பச்சை நிறத்தில் காணப்படும். கிரீன் கார்பெட் மாதிரி இருக்கும், பச்சை நிற கம்பாலம் போற்றியது போல் இருக்கும். இன்னொன்று, இதில் உள்ளிருக்கக்கூடிய உயிரினங்கள், இதுக்கு அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் பாதிக்கப்படும். இந்த உயிரினங்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? மேலே இருக்கக்கூடிய பச்சை காமலம். பச்சை கம்பளங்கிறது என்னது? ஆகாய தாமரை, வெங்காய தாமரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாட்டர் ஹைசின், லோட்டஸ், லில்லி, இது எல்லாமே அது படர்ந்து இருக்கும், பாசிகளும் இருக்கும். அதனால் பச்சை கம்பளமாக இருக்கிறதுனால உள்ளே சூரிய ஒளியை உள்ளே செல்லாது, ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பிஓடி, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஏற்படுறதுனால நீரிற்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆர் டெத் அண்ட் டிகேடு அப்படின்னு சொல்லுவோம். அது டெஸ்ட்ராய்டு, அது வந்து அழியும் நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களாக மாறிடும், அழிய ஆரம்பிச்சிடும். அதனால் இறந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆல்கால் மலர்ச்சியில். இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த ஆல்காவை நிறைய பயனுள்ள பொருட்களாக மாற்றுறாங்க. ஆல்கால் அப்படிங்கிறது பயனுள்ள பொருளாக மாற்றுறாங்க. அதுலேயும் ஒரு ஆல்கா இன்னொரு ஃபங்கைக்கு பயன்படும். ஆல்கா ப்ளஸ் ஃபங்கை இஸ் ஈக்குவல் டு லைக்கன்கள். லைக்கன். அப்போ லைக்கன் ஒரு இடத்துல குறைஞ்சதுன்னா எது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம்? சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிற கேஸ் அப்படிங்கிற அருகில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிலேயோ அல்லது தொழிற்சாலையிலோ சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகமானால் இந்த லைக்கன் வந்து அந்த இடத்துல இருக்காது. அப்போ சூழ்நிலை நிறங்காட்டி, என்விரான்மெண்ட் இண்டிகேட்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த லைக்கன் தான். எது எது சேர்ந்தது? ஆல்கா மற்றும் பூஞ்சைகள். உயர் தாவரத்தில் இருக்கக்கூடிய வேர், உயர் தாவரத்தில் இருக்கக்கூடிய வேர் மற்றும் பூஞ்சைகள் சேர்ந்தால் அதுக்கு பேர் மைக்கோரைசா. மைக்கோரைசா. எது எது சேர்ந்தால் உயர் தாவரத்தில் இருக்கிற ஹையர் பிளான்ட் ரூட்ஸ் அண்ட் ஃபங்கை, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? மைக்கோரைசா. இது மாதிரி கூட்டுயிர் வாழ்க்கையிலையும் எடுக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். அப்போ தனியாக வாழ்ந்ததுன்னா, ஒன்றை சார்ந்து வாழ்ந்ததுன்னா அதுக்கு பேர் பேராசைட்டிக் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவோம். அப்போ பேராசைட் என்றால் என்ன? பேராசைட் என்பது ஒட்டுண்ணி. அப்போ ஒட்டுண்ணி வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றை சார்ந்து வாழ்வது, ஒன்றை சார்ந்து வாழ்வதற்கு பேர் ஒட்டுண்ணி. எடுத்துக்காட்டு, தாவரத்தில் ஒரு ஒட்டுண்ணி சொன்னாங்கன்னா கஸ்குட்டா சடதாரின்னு சொல்லுவாங்க. கஸ்குட்டா, கஸ்குட்டா முழு தண்டு ஒட்டுண்ணி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். முழு தண்டு ஒட்டுண்ணி தாவரங்களில். விலங்குகளில் நிறைய ஒட்டுண்ணி இருக்குது. அது ரவுண்டு வாமாக இருக்கலாம் அல்லது ஃப்ளாட் வாமாக இருக்கலாம், இது மாதிரி சின்ன சின்ன இன்செக்டாக இருக்கலாம், உண்ணிகள், விலங்குகளில் இருக்கக்கூடிய உண்ணிகள், இது எல்லாமே ஒட்டுண்ணிகளாக வாழக்கூடியது. ஒன்றை சார்ந்து வாழும். அந்த ஹோஸ்ட்டுக்கு, அதாவது எது ஓம்புயிரையோ அதுக்கு பெனிஃபிட் இருக்காது. எது மட்டும் பெனிஃபிட் அடையும்? எது வந்து ஒட்டி வாழுதோ அது மட்டும் பெனிஃபிட் அடைஞ்சதுன்னா அது பேர் ஒட்டுண்ணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இறந்த மக்கிய பொருட்களை சார்ந்து வாழ்ச்சன. ஃபார் எக்ஸாம்பிள் காளான் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா டெத் அண்ட் டிகேடு மேட்டரில் வளர்ந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? மட்குண்ணி, சாப்ரோஃபைட்டுகள். இறந்த மக்கிய பொருட்களை சார்ந்து வாழ்ந்துச்சுன்னா அது பேர் சாப்ரோஃபைட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கூட்டுயிர் வாழ்க்கையும் வாழும். எது மாதிரி? ஆல்கா ப்ளஸ் ஃபங்கை இஸ் ஈக்குவல் டு லைக்கன் SO2 அப்படிங்கிறது இருந்ததுன்னா அது காணப்படாது. கூட்டுயிர் வாழ்க்கை உயர் தாவர வேர் மற்றும் பூஞ்சைகள் இது மாதிரியும் வாழும். அது பேர் மைக்கோரேசா. இது மாதிரி ஆல்கானுடைய வெவ்வேறு இது இருக்குது. இதில் குளோரோஃபைட்டா என்பது என்ன? ஃபைட்டானாலே பிளான்ட்னு தான் அர்த்தம். அதுவும் ஆல்காவில் இருக்கக்கூடியது. அப்போ நீல நிற பாசி, கிரீன் கலர் ஆல்கா என்ன சொல்லுவீங்க? குளோரோபைட்டா. சில இது சேமிப்பு உணவுப் பொருளாக எதை எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் அண்ட் லியூகோசின் அப்படிங்கிறது எடுத்து. ப்ரௌன் ஆல்கா பழுப்பு நிற பாசி எது சேமிப்பு பொருளாக எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேமினேரியன் அப்படிங்கிறது எடுத்து. ரெட் ஆல்கா அப்படிங்கிறது எது சேமிப்பு பொருளாக எடுத்துக்கோம்? ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச், நார்மல் ஸ்டார்ச் கிடையாது. ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் என்பதை சேமிப்பு பொருளாக எடுத்துக்கொள்ளும் தன்மையுடையது. இப்போ ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். இப்போ ப்ரௌன் ஆல்கா, இது ரெட் ஆல்கா, இது சாந்தோஃபைட்டா நம்ம சொல்லுவோம். சாந்தோன்னா எல்லோ டு ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். எல்லோ டு ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஆல்கா. அது எது சேமிப்பு பொருளாக பயன்படுது? ஃபேட் மற்றும் லியூகோசின் அப்படிங்கிறது சேமிப்பு பொருளாக பயன்படுது. அப்போ சேமிப்பு பொருள் எது? நிறம் எது? ஆல்காவின் சிறப்பு இயல்புகள் என்ன? ஆல்கால் மலர்ச்சி என்றால் என்ன? கூட்டுயிர் வாழ்க்கையில் ஈடுபடுபவை எவை? SO2 காற்றில் அதிகமானால் எது காணப்படாது, எது அந்த இடத்தில் இருக்காது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இது ஒரு ஆல்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி பதில்கள். இன்னொன்று எது நார்மலாக கேட்பாங்க, எனது அப்ரிவியேஷன் WHO நமக்கு நல்லா தெரியும். ஜெனீவாவில் இருக்கக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறோம்? WHO அப்படின்னு நம்ம சொல்லுவோம். NLEP என்றால் என்ன? நேஷ்னல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம். நேஷ்னல் ஷார்ட்டாக எழுதி போடுறேன். லெப்ரசிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் ஹான்சன் டிசீஸ். அவர் தான் முதல்ல அதை பிரித்தெடுத்தார். லெப்ரசி, நேஷ்னல் லெப்ரசி, தொழுநோய்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ நேஷ்னல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம் இதான் என்ன சொல்லுவோம்? NLEP அப்படின்னு சொல்லுவோம். நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ். நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன பேர்? NPCP அப்படின்னு சொல்லுவோம். MAB என்பது என்ன? சிம்பிளிசேஷன் மேன் அண்ட் பயோஸ்பியர். இதுதான் அதனுடைய விரிவாக்கம். அப்போ 4 முக்கியமான விரிவாக்கத்தை நம்ம பார்த்துருக்குறோம். இதில் மிக தெளிவான தெரிஞ்ச ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இன்னொன்று நேஷ்னல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம், இன்னொன்று நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ், லாஸ்ட் ஒன் இஸ் மேன் அண்ட் பயோஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி இதில் அப்ரிவேஷன் ரிலேட்டடாக கேள்வி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயம் பார்ப்போம். அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன். வாட் இஸ் நியூட்ரிஷன்? அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சரிவிகித உணவு என்ன அப்படிங்கிறதான் நம்ம. அப்போ சரிவிகித உணவில் அதிகப்படியாக நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள் தான். ஆனால் குறைவாக தான் எடுத்துக்கணும். ஆனால் என்ன செய்கிறோம்? அதிகப்படியாக எடுத்துக்கிறோம். கார்போஹைட்ரேட்டுகள் அல்லது மாவு பொருட்கள். என்ன சொல்லுவீங்க? மாவு பொருளை தான் என்ன செய்கிறோம்? நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கிறோம். மாவு பொருட்கள் இதான் ஃபியூவல். நம் உடலில் தேவைப்படக்கூடிய எரிசக்தி பொருள் எது, எரிபொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? மாவு பொருட்கள் தான். மாவு பொருட்கள். உடல் கட்டுமானத்துக்கு பயன்படக்கூடியது எது? வேறு என்ன எடுத்துக்கிறோம்? புரோட்டீன், பல்சஸ் மற்றும் சீரியல்ஸ், பருப்பு வகைகள்,
பருப்பு வகைகள், தானியங்கள், இது எல்லாமே எடுத்துக்கிறோம். அதில் என்ன இருக்குது? புரதங்கள்னு இருக்குது. புரதங்கள் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லணும்? பெப்டைடுகளால் ஆனது. பெப்டைடு, பிரசன்ஸ் ஆஃப் பெப்டைடு, பெப்டைடு ஹார்மோன்களால் ஆனது. எதுக்கு இடைப்பட்ட பாண்ட்? பெப்டைட் பாண்ட். 2 அமினோ அமிலங்களுக்கு இடைப்பட்ட பிணைப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? பெப்டைடு பிணைப்பு. 2 அமினோ அமிலங்களுக்கு, 2 அமினோ ஆசிட், இன் பிட்வீன் 2 அமினோ ஆசிட் த பெப்டைட் பாண்ட் பிரசன்ட். எதில் இருக்குது? புரதத்தில் இருக்குது. புரதம் எதில் இருக்குது? பல்சஸ், பருப்பு வகைகளில் இருக்கக்கூடியது. அதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பருப்பு வகைகளோடு சேர்த்து எண்ணெய் பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆயில், அதாவது எண்ணெய், கொழுப்பு பொருட்கள், இது எல்லாமே நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த எண்ணெய், கொழுப்பு பொருட்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அதனுடைய ஃபேட்டி ஆசிட்டினுடைய நேச்சரை பொறுத்து, ஒன்று பியூஃபா, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பியூஃபா. இன்னொன்று சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், எஸ்எஃப்ஏ, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். எது வந்து கெடுதல் விளைவிக்கக்கூடியதோ அதுக்கு பேர் என்ன பேர்? சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் கெடுதல் விளைவிக்கக்கூடியது. அப்போ பேட் கொலஸ்ட்ரால் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்டிஎல் தான். வாட் இஸ் எல்டிஎல்? லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். லிப்போப்ரோட்டீன். பட் குட் கொலஸ்ட்ரால் என அழைக்கப்படுவது, குட் கொலஸ்ட்ரால் என அழைக்கப்படுவது HDL அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இட்ஸ் ஏ குட் கொலஸ்ட்ரால். ஹை டென்சிட்டி, இது வந்து என்ன கொலஸ்ட்ரால்? இது குட் கொலஸ்ட்ரால். குட் கொலஸ்ட்ரால், நல்ல கொழுப்பு என அழைக்கப்படுவது. எதில் இருக்குது? பியூஃபாவில் இருக்குது. பியூஃபான் என்ன? பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அப்போ இதெல்லாம் எடுத்துக்கிறோம் உணவுல, சரிவிகித உணவு எடுத்துக்கிறோம். அதுலேயும் மாவு பொருட்களை எடுத்துக்கிறோம், புரதங்களை எடுத்துக்கிறோம், புரதங்களை கட்டுமானத்துக்கு பயன்படக்கூடியது. ஆயில் எடுத்துக்கிறோம், ஃபேட், கொலஸ்ட்ரால். அதிகப்படியான கிலோ கலோரியை தரவல்லது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.3 கிலோ கலோரி எதுதான் கொடுக்குது? ஆயில் தான் கொடுக்குது. ஆயில், ஃபேட், கொலஸ்ட்ரால், கொலஸ்ட்ரால் மாலிகுல், அதுதான் கொடுக்குது. 4.0லேருந்து 1 வரை கொடுக்கக்கூடியது இந்த கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் புரதங்களும் கிலோ கலோரியை கொடுக்க வல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, நியர் டு 4. 4 மட்டும் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்கள். எது அதிக கலோரியை கொடுக்க உள்ளது? லிப்பிடுகள் தான். லிப்பிடுகள் சொல்லலாம், அல்லது ஆயில் சப்ஸ்டன்சஸ். அப்போ இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, அதான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? லிப்பிடு. லிப்பிடு, LIPID, லிப்பிடுகள். லிப்பிடுகள் எவ்வளோ கிலோ கலோரி? 9.3. அதிகப்படியான கிலோ கலோரியை தரவல்லது. இதை தவிர நம்ம மைக்ரோ எலமெண்ட்ஸை எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின்களை எடுத்துக்கிறோம். வைட்டமின், வைட்டமின்ஸ். அந்த வைட்டமின்கிற வார்த்தையை தான் ஃபங்க் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன செய்கிறாரு? கண்டுபிடிச்சு சொல்கிறார். இந்த ஃபங்க் என்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு? வைட்டமின் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். என்ற வார்த்தையை பயன்படுத்தி வைட்டமின்களை ஆராய்ச்சி செய்தார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வைட்டமின் தான். இது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ். பிகாஸ் ஆஃப் குறைந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும், ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டால் போதும். இது மாதிரி அதிகமாக எடுக்க தேவையில்லை. எது மாதிரி? கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், லிப்பிடுகள் என்று சொல்லப்படக்கூடிய லிப்பிடுகளுக்கு இன்னொரு பேர் ஆயில், ஃபேட்டு, கொலஸ்ட்ரால், இது மாதிரி உள்ளதை அதிகப்படியாக எடுத்துக்கிற தேவையில்லை. எது மாதிரி? இது மாதிரி எடுத்துக்கிற தேவையில்லை. எதை? விட்டமின்ஸு. விட்டமின்ஸ் குறைந்த அளவு தேவை. அதனால தான் அது பேர் சிறும ஊட்ட பொருட்கள், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கார்போஹைட்ரேட்டுகள், புரோட்டீன் மற்றும் லிப்பிடுகள் அப்படிங்கிறது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிறோம். பெரும ஊட்ட பொருட்கள், அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்கள். இப்போ தாவரங்களும் அது மாதிரி உணவூட்டம் எடுத்துக்குது. அந்த தாவரங்கள் எவ்வாறு உணவூட்டம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிடக்கூடியது, அதுவும் ப்ரைமரி எலமெண்ட்ஸை அதிகமாக எடுத்துக்குது. ப்ரைமரி எலமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CHO அப்படின்னு ஞாபகம் இல்லையா? CHO. CHனா என்னது? கார்பன், ஹைட்ரஜன். அப்போ முதன்மை தனிமங்களை எதை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு கேட்டாங்க? 3 தனிமங்கள். ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படிங்கிறத எடுத்துக்குது. இதை தவிர நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர், இதை 2வது கேட்டகரியில் எடுத்துக்குது.
அப்போ பாருங்க பெருமூட்டு தனிமங்கள்லே இதெல்லாம் எடுத்துக்குது. பிரைமரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதை தவிர அதே பெருமூட்ட தனிமங்களில் செகண்ட் கேட்டகரியா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், பொட்டாசியம் குறியீடு கே இல்லையா, சல்ஃபர், இந்த 4 எடுத்து. இதை தவிர அடுத்த நிலையிலே ஒன்று எடுத்துக்குது, அதுக்கு பேர் மெக்னீசியம் மற்றும் கால்சியம். அப்போ கால்சியத்தை எடுத்துக்கிறது, இன்னொன்று மெக்னீசியம், மெக்னீசியத்தை. இதெல்லாம் தாவரங்களுடைய பெரும ஊட்ட பொருட்கள். விலங்குகள், மனிதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஆயில் சப்ஸ்டன்சஸ். தாவரங்களுடைய பெரும ஊட்ட பொருட்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எப்படி கேள்வி கேட்பாங்க, கீழ்கண்டவற்றில் எது பெரும ஊட்ட பொருள் இல்லை அப்படின்னு இந்த கேட்டகரியிலேருந்து ஒன்று மிஸ் ஆகி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கு, இரும்பு பார்த்தீங்கன்னா சிறும ஊட்ட பொருள் தான். போரான் சிறும ஊட்ட பொருள் தான். காப்பர், ஜிங்கு, மேங்கனீஸ், மாலிப்டினம், இது எல்லாமே சிறும ஊட்ட பொருட்கள், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இந்த நியூட்ரியண்ட்டை மட்டும் வச்சு வாட்டரில் கரைச்சி வளர்க்குறாங்க சில தாவரங்களை. அதுக்கு பேர் என்ன பேர்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ். ஹைட்ரோஃபோனிக்ஸ், தொட்டி விவசாயம், வேதிப்பொருள் விவசாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைட்ரோஃபோனிக்ஸ், வேதி விவசாயம், தொட்டி விவசாயம், கெமிக்கல் ஃபெர்டிலைசர், கெமிக்கல் ரேட்டட் க்ரோயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோனா வாட்டர். அப்போ நீரில் மினரலை கலந்து வளர்க்குறாங்க. இந்த மாதிரி பெரும ஊட்ட மற்றும் சிறும ஊட்டங்களை கலந்து வளர்க்குறாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படிங்கிற நிலையை நம்ம சொல்லுவோம். இப்போது விலங்குகளில் நம்ம வெவ்வேறு வகையான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், சிறிய உணவுப் பொருள் இருந்து கார்போஹைட்ரேட்டாக தான் நம்ம எதெல்லாம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை சர்க்கரை எடுப்போம். ஒற்றை சர்க்கரைகளை எடுப்போம். மோனோ சக்கரைடு. அது தவிர கார்போஹைட்ரேட்டாக இருந்தால் ஒற்றை சர்க்கரைகள், அதனுடைய பகுதிகள் ஒற்றை சர்க்கரைகள். இரட்டை சர்க்கரை எடுப்போம், டைசக்கரைடு. முச்சர்க்கரை எடுப்போம், ட்ரைசக்கரைடு. 4வது பாலிசக்கரைடு, பல் சர்க்கரையை நம்ம கார்போஹைட்ரேட்டில் எடுக்கிறோம். இப்போ ஒற்றை சர்க்கரைக்கு எவையெல்லாம் எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா குளுக்கோஸுங்கிறது ஒரு ஒற்றை சர்க்கரை. அதுவும் ஆல்டோஸ் உள்ள சர்க்கரை. அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க, ஆல்டோஸ் உடைய சர்க்கரை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குளுக்கோஸ். இன்னொன்று ஒன்று இருக்குது, ஃப்ரக்டோஸ். கீட்டோ சுகர் உள்ள சர்க்கரை, C+O, இதுதான் கீட்டோ சுகர் இல்லையா, கீட்டோ சுகர் C+O. கீட்டோ சுகர் உள்ள சர்க்கரை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரக்டோஸ். இதெல்லாம் இதை தவிர இன்னொன்று ஒன்று இருக்குது, அது பேர் கேலக்டோஸ். இது 3மே ஒற்றை சர்க்கரை தான். அப்போ குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு மற்றும் கேலக்டோஸ். இரட்டை சர்க்கரையாக இருந்தால் நம்ம 3 முக்கியமான இரட்டை சர்க்கரைகள் இருக்குது. ஒன்று மால்டோஸ், இன்னொன்று சுக்ரோஸ், கேன் சுகர்னு சொல்லலாம் இல்லையா, கரும்பு சர்க்கரை என்று சொல்லப்படக்கூடிய சுக்ரோஸ். இன்னொன்று ஒன்று இருக்குது லாக்டோஸ். அப்போ மால்டோஸ்ங்கிறது எது சேர்ந்தது, குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் இஸ் ஈக்குவல் டு மால்டோஸ். 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சேர்ந்ததுக்கு பேர் மால்டோஸ். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தால் அதுக்கு பேர் சுக்ரோஸ். இப்போ ஒரு ஆல்டோ சுகரும் ஒரு கீட்டோ சுகரும் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர்
சுக்ரோஸ். குளுக்கோஸும் கேலக்டோஸும் சேர்ந்தா அதுக்கு பேர் லாக்டோஸ். அப்போ 3 முக்கியமான இரட்டை சர்க்கரைகள் உள்ளன. ஒன்று மால்டோஸ், குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ். சுக்ரோஸ், குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ். லாக்டோஸ், குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ். இதை தவிர முச்சர்க்கரை 3 சர்க்கரை ஒன்று எடுக்கிறோம், அதுக்கு பேர் ராஃபினோஸ். ராஃபினோஸ் ராஃபினோஸ்னு ஒன்று எடுக்கிறோம், ராஃபினோஸ். பல் சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்று ஸ்டார்ச், ஸ்டார்ச். இன்னொன்று செல்லுலோஸ், செல்லுலோஸ். மூணாவது நம்ம எடுத்துக்கிடவும் செய்வோம், நம்ம லிவர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை. அப்போ லிவரில் கல்லீரலில் இருக்கக்கூடிய சர்க்கரைக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கிளைக்கோஜன். கிளைக்கோஜன். அப்போ கல்லீரலின் சேமிப்பு பொருளாக இருக்கக்கூடிய சர்க்கரை எது, பல் சர்க்கரை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிளைக்கோஜன் தான். இதே ஒரு ஒற்றுமை இருக்குது. பூஞ்சையினுடைய சேமிப்பு பொருள் பூஞ்சை, பூஞ்சைன்னு சொல்லுவோம். பூஞ்சையை பற்றிய படிப்பு மைக்காலஜின்னு பேர். பூஞ்சையில் இருக்கக்கூடிய சர்க்கரை எது அப்படின்னு கேட்டாலும் கிளைக்கோஜன் தான். பூஞ்சையினுடைய சேமிப்பு பொருள் எது. இன்னொன்று, பூஞ்சையில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது, வால், செல்வால், அதுதான் ஸ்பெஷல். அப்போ செல்வால் எதனால் ஆனது, கைட்டின். என்ன செல்வால், கைட்டின் என்ற பாலிசாக்கரைடினால் ஆனது. கைட்டின், கைட்டின் அப்படிங்கிறதுனால ஆனது. இப்போ பாருங்கள், கார்போஹைட்ரேட்டில் 3 வகையான சர்க்கரைகளை நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்று ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, முச்சர்க்கரை. அதை தவிர நம்ம பாலிசாக்கரைடு 4வது வகையை ஒன்று எடுத்துக்கிறோம், அது வேறு பாலிசாக்கரைடு. இதில் அந்த பாலிசாக்கரைடு ரிலேட்டடாக ஏதாவது கேட்கலாம். அனிமல் ஸ்டார்ச் என அழைக்கப்படுவது, விலங்குகளின் ஸ்டார்ச் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிளைக்கோஜன், கிளைக்கோஜன் சொல்லுவீங்க. மற்றதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். இப்போ இந்த நியூட்ரிஷன் பேஸ் பண்ணி எந்தெந்த என்சைம்கள் இன்வால்வ் ஆகுது, இந்த நொதிகள், எந்தெந்த நொதிகள் பயன்படுகிறது அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. அப்போ நொதிகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். வெவ்வேறு வகையான நொதிகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வகையான நொதிகள் பயன்படுத்துகிறோம். என்னென்ன நொதிகள் இருக்கு பாருங்க. எந்த நொதி எதில் செக்ரேட் ஆகுது, அதனுடைய என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது. அப்போ நொதியினுடைய பெயர், லொக்கேஷன் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, இந்த 3ஐயும் நம்ம பார்த்தாலே போதும். ஃபஸ்ட்டு, வாயில் சுரக்கக்கூடிய நொதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைவரி அமைலேஸ். சலைவரி அமைலேஸ். டயலின். என்ன சொல்லுவீங்க, டயலின். அப்போ எங்கே சுரக்குது, மவுத்தில் சுரக்கக்கூடிய ஒரு நொதி. 6.5 pH உடைய ஒரு நொதியும் தான், இதுதான் சுரக்குது. இதனுடைய மெயினான ஃபங்க்ஷன் என்ன, ஸ்டார்ச் மூலக்கூறுகளை, அதாவது பல் சர்க்கரையை இரட்டை சர்க்கரையாக மாற்றுவது, மால்டோஸாக மாற்றுவது. இதுதான் அதனுடைய மெயினான ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், சலைவரி அமைலேஸ் என்பது டயலின் என அழைக்கப்படக்கூடியது. இது வாயில் உற்பத்தி செய்யக்கூடியது. அதனால தான் இந்த சலைவரி அமைலேஸில் கலந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வேக்சின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் ஓபிவி, ஓரல் போலியோ வேக்சின். சால்க்குங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு இல்லையா, அந்த சலைவரி அமைலேஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி, அது இன்டெஸ்டைனில் போய் செயல்படுற மாதிரி ஒரு இது சொன்னாங்க. அது பேர் ஓரல் போலியோ வேக்சின். சால்க்குங்கிற கண்டுபிடிச்சார், ஓபிவி. இப்போ இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, அது மவுத்தில் செக்ரேட் ஆகுது. அதனுடைய மிக முக்கியமான பண்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றும் நிலை. இதுதான் அதனுடைய மெயினான ஃபங்க்ஷன். இன்னொன்று, ரெனின், பெப்சின் அப்படின்னு இருக்கு. அப்போ ரெனின் மற்றும் பெப்சின் இது ரெண்டும் எங்கே செக்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கு, வயிற்று பகுதியில் செக்ரேட் ஆகுது. ஸ்டொமக், வயிற்று பகுதியில் செக்ரேட் ஆகக்கூடிய 2 முக்கியமான என்சைம்கள். அப்போ என்சைம் தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், பெப்சின் ரெனின்னு சொல்கிறீங்களே சார், அப்போ இதில் ஏஸுங்கிற சஃபிக்ஸ் இல்லையே அப்படின்னு கேட்பீங்க.
அப்போ ஏஸ் வராத என்சைமில் எக்ஸெப்ஷனல் என்சைம் தான் சொல்லுவோம். பெரும்பாலான என்சைம்களுக்கு என்ன வரும்? ஏஸ் அப்படிங்கிறது வரும், சஃபிக்ஸ். அதனுடைய பின் இணைப்பு ஏஸ்ன்னு முடியும். மால்டோஸாக இருந்தால் மால்டேஸ், சுக்ரோஸாக இருந்தால் சுக்ரேஸ், அது மாதிரி ஏஸ். லாக்டோஸாக இருந்தால் லாக்டேஸ் அப்படிங்கிற அதனுடைய சஃபிக்ஸ் பின் இணைப்புங்கிறது முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஏஸ் வராத என்சைம் 2 இருக்குது, 3 இருக்குது, ஆக்சுவலாக 3 இருக்குது. அதில் 2 எழுதி போட்டிருக்கேன். ரெனின் மற்றும் பெப்சின். எங்கே உற்பத்தி ஆகுது? ஸ்டொமக்கில் தான் அதனுடைய லொக்கேஷன். அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதங்களை பெப்டைடுகளாக மாறும். இதில் பார்த்தீங்கன்னா பெப்சின் மற்றும் ரெனின் இது 2மே ஸ்டொமக்கில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நொதி தான். புரதங்களை பெப்டைடுகளாக மாற்றுதல், இதுதான் அதனுடைய பணி. இதே மாதிரி ஒன்று இருக்குது, அது பேர் ட்ரிப்சின். ஒன் மோர் திங், கைமோட்ரிப்சின், இதுவும் இருக்குது, கைமோட்ரிப்சின். இது 2மே ஏஸ் வராத என்சைம் தான். இது எங்கே உற்பத்தி ஆகுது? ட்ரிப்சின் அண்ட் கைமோட்ரிப்சின் இரு சுரப்பி என அழைக்கப்படக்கூடிய பேங்க்ரியாஸ், கணையத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நொதி தான். இதனுடைய சேம் ஃபங்க்ஷன் தான். அப்போ இதுவும் புரதங்களை பெப்டைடுகளாக மாற்றி கொடுப்பது. அப்போ டைஜஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக மாறுவதற்கு பேர் என்ன பேர்? டைஜஷன், செரித்தல். அப்போ பெரிய மூலக்கூறுகள் அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்சைம்களின் உதவியால், அதனுடைய மெக்கானிசத்தினுடைய உதவியால் சிறிய பொருட்களாக மாறிக்கொள்கிறது. அதுக்கு பேர் என்ன பேர்? டைஜஷன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும். அப்போ ட்ரிப்சின் மற்றும் கைமோட்ரிப்சின். இன்னொன்று இண்டஸ்டைனல் லைப்பேஸ்ங்கிற ஒரு என்சைம் இருக்கு. இண்டஸ்டைனல் லைப்பேஸ் இது எதில் இருக்குது? ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம் தான். இதனுடைய மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை, அதாவது கொழுப்பு பொருட்களை கிளிசரால் மற்றும் ஃபேட்டி ஆசிட், கொழுப்பு அமிலங்களாக மாற்றுதல் அப்படிங்கிறது இதில் நடைபெறுது. இன்னொன்று பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸ்ன்னு இருக்குது, இதே மாதிரி தான் பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸ் அப்படின்னு இருக்கு. அது இதில் உற்பத்தி பண்ணுறது. இதில் வந்து ஸ்பெஷலாக ஸ்டொமக் கிடையாது, ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது சிறுகுடலில் உற்பத்தி ஆகுது. இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் ட்ரிப்சினோஜனை, இதுவும் அதே ஃபங்க்ஷன் தான், த சேம் ஃபங்க்ஷன். கொலஸ்ட்ராலை கிளிசரால் மற்றும் ஃபேட்டி ஆசிட், அதாவது கொழுப்பு அமிலமாகவும் மாற்றுதலுக்கு பேர் என்ன பேர்? பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸ். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டொமக் வயிற்று பகுதியில், இங்கே ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல் பகுதியில் இந்த செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மிக முக்கியமான என்சைம்கள், அதனுடைய வகைகள். இதே மாதிரி இன்னொரு என்சைம் எழுத பாருங்க, லாக்டேஸ் அப்படின்றது. லாக்டேஸ் பாருங்க, லாக்டேஸுங்கிற ஒரு என்சைம் இருக்கு. லாக்டேஸுங்கிறது என்னது? இதுவும் ஸ்மால் இன்டெஸ்டைனில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு என்சைம் தான், சிறுகுடலில் உற்பத்தி ஆகக்கூடிய என்சைம். எதை உடைக்கும்? உங்களுக்கு எது சேர்ந்தால் லாக்டேஸ்ன்னு படிச்சிருக்கோம்? குளுக்கோஸ் மற்றும் கேலக்டோஸ். அப்போ குளுக்கோஸுகளாகவும் கேலக்டோஸ்களாகவும் மாற்றி தருவது இதனுடைய ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஒன் மோர் திங், சுக்ரேஸ் அப்படிங்கிறது. சுக்ரோஸுங்கிறது எதை படிச்சிருக்கிறோம்? குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ் இல்லையா? இதுவும் ஸ்மால் இன்டெஸ்டைனில் உள்ளது தான். அப்போ குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் அதை கன்வெர்ட் பண்ணி தரக்கூடியது இந்த சுக்ரேஸ் அப்படிங்கிற என்சைம். இதே மாதிரி இன்னொரு என்சைம் இருக்குது, அதுக்கு பேர் மால்டேஸ் அப்படிங்கிற என்சைம். அப்போ மால்டேஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மால்டேஸ் எது சேர்ந்தால் மால்டேஸ் படிச்சிருக்கிறோம்? குளுக்கோஸ் மற்றும் குளுக்கோஸ். இதுவும் ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். அப்போ குளுக்கோஸுகள் மற்றும் மற்றொரு குளுக்கோஸாக
மாற்றி உங்களுக்கு தரக்கூடியது இந்த என்சைம். இப்போ மொத்தம் என்ன செஞ்சுருக்கோம், நிறைய என்சைம்கள் நம்ம படிச்சிருக்கோம். பேங்க்ரியாட்டிக் லைபேஸ், ட்ரிப்சின், பெப்சின், கைமோட்ரிப்சின் எதாக மாற்றி தருகிறது, அதாவது டைஜஷன் அப்போ, அதாவது செரித்தல் முறை மூலமாக எதை மாற்றி தருகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களால சொல்ல முடியும். இதை தவிர நம்ம நியூட்ரிஷன் டயட்டிக்ஸில் ஒவ்வொரு தாவரம் விலங்குகளும் நியூட்ரிஷன் பண்ணுது. அதில் மிக முக்கியமான நியூட்ரிஷன் நம்ம பார்த்துருக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி தாவரம்னு ஒன்று பார்த்துருக்குறோம். அந்த தாவரத்துக்கு பேர் என்ன பேர், கஸ்குட்டா அல்லது சடதாரி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சடதாரி தாவரம், அதுவும் முழு தண்டு ஒட்டுண்ணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ முழு தண்டு ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு கஸ்குட்டா. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின், ஓல்டு கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. எந்த கொஷின் கேட்பாங்க, சடதாரி அல்லது கஸ்குட்டா. கஸ்குட்டா என்பது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, இந்த ஒட்டுண்ணி தாவரம். அப்போ ஒட்டுண்ணி தாவரத்தின் மூலமாக உணவூட்டம் நடப்பது எது, ஒட்டுண்ணி தாவரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கஸ்குட்டா. பாராசைட்டிக் பிளான்ட், பேராசைட்டாக இருக்கக்கூடிய தாவரம் இது. அதே மாதிரி சாப்ரோஃபைட்டாக இருக்கக்கூடியது நம்ம சொல்லியிருக்கிறோம். என்னது, சாப்ரோஃபைட், மட்குண்ணி எடுத்துக்காட்ட பூஞ்சைகள் தான். பூஞ்சைகள், ஃபங்கைகள் அப்படிங்கிறது மட்குண்ணியாக பயன்படுது. சிம்பியாசிஸ் ஒன்று சொல்லியிருக்கிறோம். சிம்பியாசிஸ் அப்படின்னா கூட்டுயிர் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய தாவரங்கள் ஆல்கா ப்ளஸ் ஃபங்கையாக இருக்கலாம், அது பேர் லைக்கன். அதே மாதிரி உயர் தாவர வேர் மற்றும் பூஞ்சையாக இருக்கலாம், அதுக்கு பேர் மைக்கோரைசா. இந்த ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். அப்போ எவ்வாறு உணவூட்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறது நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், இது வந்து பேசிக்காக கேட்கக்கூடிய கேள்வி. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா நியூட்ரிஷனுக்கு மிக முக்கியமானது சோயாபீன் அப்படிங்கிறது புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தானியம் தான். அப்போ சோயாபீன் எங்கு அதிகமாக விளைகிறது, நம்ம வேறு எக்கனாமிக்ஸில் பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பி, மத்திய பிரதேசத்தில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு தாவரமாக இருக்குது. வீட்டு, கோதுமை எங்கு அதிகமாக விளைகிறது அப்படின்னா யூபி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியது. காஃபிங்கிறது உங்களுக்கு கூர்க் அப்படின்னு தெரியும். காஃபி எங்கே அதிகமாக இருக்குன்னா கூர்க்குன்னு சொல்லுவோம். கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கூர்க்கில் தான் காஃபி. இந்தியாவில் அதிகமாக விளையும் ஒரு புரத தாவரம் இது. புரதத்தில் அரகீஸ் ஹைப்போஜியான்னு சொல்லுவோம். அரகீஸ் ஹைப்போஜியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாவரம் இது. வேர்க்கடலை அல்லது நிலக்கடலை, கிரவுண்ட் நட்டு தான் அதிகமாக விளையுது. கிரவுண்ட் நட்டு, வேர்க்கடலை அல்லது நிலக்கடலையை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். லெகுமினஸ் பிளான்ட் அப்படிங்கிறது அதனுடைய லெகுமினஸ் பிளான்ட். லெகுமினஸ்னால் என்ன, தாவர வேர்களில் வேர் முடிச்சுகள் இருக்கும். அது வந்து என்ன செய்யும், இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணோம். அதாவது அதில் முக்கியமானது ரைசோபியம் படிச்சிருப்பீங்க. ரைசோபியம் அப்போ நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் ரைசோபியம் தான். நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா, நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ரைசோபியம். எந்த ஸ்டோரேஜ் ஃபுட்டாக மாற்றி வச்சுக்குது ரைசோபியம், எந்த வகையான ஸ்டோரேஜ் ஃபுட்டாக மாற்றிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்புமினாக மாற்றி வைத்துக் கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி குடலில் நியூட்ரிஷன் நம்ம சாப்பிடுவோம், நியூட்ரிஷன் ஃபுட்டு சாப்பிடுவோம், ஃபைபரஸ் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம். அதுலேயும் செல்லுலோஸ் மற்றும் ஹெமி செல்லுலோஸ் எதை ஊக்கப்படுத்துகிறது, செல்லுலோஸ் மற்றும் ஹெமி செல்லுலோஸ் இந்த பெருங்குடலின் எந்த ஆக்ஷனை, அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், ஜிஐ ட்ராக்டர் நம்ம சொல்லுவோம். அந்த மவுத்துலேருந்து ஆரம்பித்து ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது ஜிஐ ட்ராக்ட், அதாவது டைஜஷன் பகுதி. இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டை அதில் செல்லுலோஸ் மற்றும் ஹெமிசெல்லுலோஸ் அப்படிங்கிறது எதற்கு பயன்படுகிறது, எந்த அசைவிற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிஸ்டால்சிஸ் அசைவு.
பெரிஸ்டால்சிஸ் என்ற அசைவுக்கு பயன்படக்கூடியது இதுதான். அப்போது நியூட்ரிஷன் தான். இன்னொரு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, பாவர்ட்டி லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பெரும்பாலான நாடுகளின் பாவர்ட்டி லைன், வறுமை கோடு எதை வைத்தே கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூட்ரிஷன் தான். நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து, ஊட்டச்சத்தை அடிப்படையாக கொண்டே வறுமை கோடு அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, அவங்க கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது வெவ்வேறு வகைகளில் ஊட்டச்சத்தை ரிலேட்டடாக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இதில் பார்த்துருக்கோம். அது மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதில் சில இதை கோடிட்டு காட்டியிருந்தோம். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாச ஈவு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சுவாச ஈவு. அப்போ சுவாச ஈவு அல்லது ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட், கார்போஹைட்ரேட்டுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கிறோம், ஒன்லி ஒன். என்ன சொல்லியிருக்கிறோம், த ஒன்லி ஒன். அதுதான் கார்போஹைட்ரேட்டினுடைய சுவாச ஈவு. அதே மாதிரி காற்றில்லா சுவாசத்தின் சுவாச ஈவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ். அப்போ சுவாசம் அப்படிங்கிற கேட்டகரியில் ரெஸ்பிரேஷன், ஆக்சுவலாக செல்லுலர் ரெஸ்பிரேஷனுங்கிறது எங்கே நடக்குது, நோஸ்லேயோ அல்லது ஃபேரிங்ஸ்லேயோ அல்லது லங்ஸ்லேயோ இல்லை. எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. செல்லுலர் ரெஸ்பிரேஷன் எதில் நடக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. அதில் தான் செல்லுலர், அதில் கிளைகோலைசிஸ் நடக்கும், கிரப் சைக்கிள் நடக்கும், இன்டர்மீடியேட் ரியாக்ஷன் நடக்கும், அசிட்டைல் கோயை இன்வால்வ் ஆகும். இதெல்லாம் இது செல்லுலர் ரெஸ்பிரேஷன். நார்மலாக கேட்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்கியூ. ஆர்கியூ என்றால் என்ன, ஆர்கியூ என்பது கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுதல் டிவைடட் பை ஆக்சிஜனை உள்ளிழுத்தல். அப்படி பேர் என்ன பேர், ஆர்கியூ அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம், ஆர்கியூ. இப்போது இதில் எதனுடைய ஆர்கியூலாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட், கரிம அமிலத்தின் ஆர்கியூ என்ன, 1.33. அதனுடைய ஆர்கியூ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அது வந்து 1.33. கொழுப்பு அமிலம்னு பார்த்துருந்தோம், ஃபேட்டி ஆசிட். கொழுப்பு அமிலத்தின் ஆர்கியூ என்ன, 0.36. அதனுடைய ஆர்கியூ என்ன, 0.36 ஆர்கியூ உடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு அமிலங்கள். அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் ரிலேட்டடாக நம்ம தெரிஞ்ச ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். கார்போஹைட்ரேட்டினுடைய ஆர்கியூ அல்லது குளுக்கோஸினுடைய ஆர்கியூன்னு கேட்டால் ஒன்று சொல்லிடுவீங்க. காற்றில்லா சுவாசத்தின் ஆர்கியூ அனாரோபிக் ரெஸ்பிரேஷன், அதனுடைய ஆர்கியூன்னு கேட்டாங்கன்னா இன்ஃபினிட்டிவ், இதுவும் சொல்லிடுவீங்க. இப்போது எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி பாத்வே. ரெஸ்பிரேட்டரி பாத்வே அப்படிங்கிறது என்ன, ரெஸ்பிரேஷனுங்கிறது எங்கே நடக்குது, அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறோம், கிளைகோலைசிஸ். கிளைகோலைசிஸ். கிளைகோலைசிஸை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 முக்கியமான சயின்டிஸ்ட்டு. ஒருத்தர் எம்டன், இன்னொருத்தர் மேயர்ஹாஃப், இன்னொருத்தர் பாரனாஸ். அப்போ இஎம்பி வழித்தடம் என்றால் என்ன, பாத்வே இல்லையா, பாத்வே. இஎம்பி பாத்வே என்றால் என்ன, ஆன்சர் என்ன சொல்லுவீங்க, கிளைகோலைசிஸ். லைசிஸ்னா என்ன, சிதைதல். எது சிதைய போகுது, குளுக்கோஸ் சிதைதல். எத்தனை கார்பன் ஆட்டம், 6 கார்பன் ஆட்டம் உடையது குளுக்கோஸ். அதனால் அதுக்கு பேர் என்ன பேர், ஹெக்ஸோஸ். ஹெக்ஸோஸ், ஹெக்ஸோன்னா 6ன்னு அர்த்தம். 6 கார்பன் அணுக்களை உடையது ஹெக்ஸோஸு. எடுத்துக்காட்டு குளுக்கோஸ். குளுக்கோஸ் சிதைதல், குளுக்கோஸ் எரிஞ்சு எத்தனையாக மாறப்போகுது, இட்ஸ் கன்வெர்டட் டு 3 கார்பன் ஆட்டமாக மாறப்போகுது. இந்த 3 கார்பன் ஆட்டத்தை நம்ம என்ன சொல்கிறோம், பைருவிக் ஆசிட். பைருவிக் ஆசிட் அல்லது பைருவேட், எல்லாம் ஒன்று தான், பைருவேட். ஏட்டுனாலே ஆசிட் இல்லையா. அப்போ பைருவேட்டாக மாறக்கூடியதான் நம்ம என்ன சொல்கிறோம், கிளைகாலைசிஸ் ப்ராசஸ். அப்போ கிளைகாலைசிஸ் ப்ராசஸ் எத்தனை ஸ்டெப்பில் நடக்குது, 10 ஸ்டெப் ப்ராசஸ். ஆனபாலிசமா கேட்டாபாலிசமா, அதாவது உருவாகுதல் வினையா அல்லது சிதைதல் வினையில் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதைதல் வினை, கேட்டபாலிசம். இட்ஸ் எ கேட்டபாலிசம் ப்ராசஸ். சிதைதல் வினை மூலமாக நடக்கிறது. என்ன பார்த்துவேன்னு சொல்கிறோம், இஎம்பி வழித்தடம். அப்போ கிளைகாலைசிஸ் என்பது என்ன, ஒரு சிதைதல் வினை. இஎம்பி வழித்தடத்திற்கு மற்றொரு பெயர் என்ன, கிளைகாலைசிஸ். எது சிதைகிறது, குளுக்கோஸ் என சொல்லப்படக்கூடிய சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு தளப்பொருள். சப்ஸ்ட்ரேட்னா என்ன சொல்லுவோம், தளப்பொருள் சிதைகிறது.
எத்தனை கார்பன்லேருந்து எத்தனை கார்பனாக சிதையுது? 6 கார்பனிலேருந்து 3 கார்பனாக சிதையுது. எத்தனை ஸ்டெப்பில் சிதைய போகுது? 10 ஸ்டெப், 10 ஸ்டெப் ப்ராசஸாக அதை நம்ம சிதைச்சிருக்கிறோம். அது சிதையுது. அதுக்கு பேர் என்ன பேர்? பைருவிக் ஆசிட் அல்லது பைருவேட் அப்படிங்கிறதா மாறப்போகுது. இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நியூபெர்க் எஸ்டர் என்றால் என்ன? நியூபெர்க் எஸ்டர் அப்படின்னா என்ன? வாட் இஸ் நியூபெர்க் எஸ்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்னு ஒன்று இருக்கு. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படிங்கிற பேர் என்ன பேர்? நியூபெர்க் எஸ்டர். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நியூபெர்க் எஸ்டர். கிளைகாலைசிஸில் எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் ஏடிபி எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 ஏடிபி, 38 ஏடிபி. எவ்வளவு கிலோ கலோரி ஜூலை கொடுக்க வல்லது? 2900 கிலோ ஜூல் கொடுக்க வல்லது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுதான் இஎம்பி வழித்தடம் என சொல்லப்படக்கூடிய இந்த கிளைகாலைசிஸ் பாத்வே. இதை தவிரமும் இதில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான என்னென்னா, ஜுவாலஜி ஓரியன்டாக சில கேள்விகள் கேட்பாங்க. ஜுவாலஜி ஓரியன்டாக சில கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, விலங்கியல் சார்ந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி 1, விலங்குகளில் இருக்கக்கூடிய விலங்குகளில் எத்தனை எலும்பு இருக்குது? மனிதர்களில் இருக்கக்கூடிய எலும்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? 206ன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளில் அதிகபட்சமாக இருக்குது, 300க்கும் அதிகமான எலும்புகள் இருக்குது. அடல்ட்டுக்கு வயது வந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 206 எலும்புகள் இருக்குது. அப்போ 206 எலும்புகள் எதில் உள்ளது? யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்? அடலசென்ட்டுக்கு தான். அடலசென்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதேமாரி ஆர்பிசி எவ்வளோ இருக்குன்னா 5 மில்லியன் சொல்லுவீங்க, அல்லது 50 lakhs பெர் மில்லிமீட்டர் கியூப். 50 lakhs, அப்போ 5 0 போடணும் இல்லையா? 50 lakhs மில்லிமீட்டர் கியூப் அளவில் ஆர்பிசி ஃபவுண்ட் ஆகிருக்கு. ஆர்பிசி எங்கிருந்து உருவாகிறது அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியும், போன் மேரோ. ஆர்பிசி எங்கு சென்று மடிகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்ப்ளீனு, மண்ணீரலில் போய் என்ன செய்யுது? மடிகிறது. எதற்கு பிக்மெண்ட் இல்லை? எதற்கு நிறமி கிடையாது? நிறமி இல்லாததுக்கு பேர் என்ன பேர்? டபிள்யூபிசி. நிறமி இருக்கிறதுக்கு பேர் என்ன பேர்? ஆர்பிசி. நியூக்ளியஸ் இல்லாததுக்கு பேர் என்ன பேர்? ஆர்பிசி. நியூக்ளியஸ் இல்லை, செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இல்லை. நியூக்ளியஸ் உள்ளது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டபிள்யூபிசி. பாருங்கள், நிறமி இல்லாதது, நியூக்ளியஸ் உடையது எது? டபிள்யூபிசி. நிறமி உடையது, நியூக்ளியஸ் இல்லாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்பிசி. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எளிமையாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரெயினோட ஆக்டிவிட்டி ரைட் ஹெமிஸ்பியர் லெஃப்ட்டு போர்ஷனை கண்ட்ரோல் பண்ணோம். லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது ரைட்டோட போர்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்பாங்க. ஹார்ட்டில் ஒரு கேள்வி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா, இதய துடிப்பை அதிகரிக்க பயன்படும் மருந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அட்ரோபின். ஆன்சர் அட்ரோபின். அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அட்ரோபின் இதய துடிப்பை அதிகரிக்க பயன்படும் மருந்து, வேதிப்பொருள் அப்படின்னு கூட கேட்பாங்க. அது மாதிரி பிளட் கிளாட்டிங்கில் கேட்கலாம். பிளட் கிளாட்டிங் ரிலேட்டடாக கேள்விகளை ஜுவாலஜியில் அடிக்கடி கேட்குறாங்க. அதேமாரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க? ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இனப்பெருக்க மண்டலம். இனப்பெருக்க மண்டலம் அல்லது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்.
ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதில் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் என்றால் என்ன? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் என்றால் என்ன? இனசெல் உருவாகுதலில் இரட்டை மயசெல் உருவாகுதல். இனசெல் செல்களை உருவாகுதலில் இரட்டை மயசெல் செல் உருவாகுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். த செல் ஃபார்ம்டு டூரிங் கேமெட்டோஜெனிசிஸ், அதாவது கேமெட்டோஜெனிசிஸில் டிப்ளாய்டு நேச்சராக இருக்கும். கேமெட்டோஜெனிசிஸில் டிப்ளாய்டு கண்டிஷனில், அதாவது இன செல்களில் இரட்டை மைய செல்கள் உருவாகுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று செயற்கை குழந்தை, அதாவது டெஸ்ட் டியூப் பேபின்னு சோதனை குழாய் குழந்தைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோதனை குழாய் குழாயில் நம்ம ஸ்போமை சேகரித்து வைக்கிறோம், விந்தணுக்களை சேகரித்து வைக்கிறோம். அதுக்கு பயன்படக்கூடிய நைட்ரஜன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா லிக்யூடு நைட்ரஜன். அப்போ லிக்யூடு நைட்ரஜனை பயன்படுத்தி தான் என்ன செய்வாங்க, ஸ்பெர்ம் செல்களை, விந்து செல்களை சேமித்து வைக்கிறாங்க. அதில் 2 வகையான கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று லைடிக் செல், அப்போ உற்பத்தி செய்யக்கூடிய செல் எது, விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய செல் எது அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று ஊட்டச்சத்து அளிக்கும் செல் எது, செர்டோலி செல். செர்டோலி செல். விந்துவுக்கு ஊட்டம் அளிக்கும் செல் எது, which cell give a nourishment to the sperm அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், இது சொல்லணும். தாவரங்களில் கருவுறாமலே கனியாகும். கருவுறாமலே கனியாகும், அதாவது எக் நாட் ஃபெர்டிலைஸ்டு பட் கிவ் ஏ ஃப்ரூட். அந்த மாதிரி இதுக்கு பேர் என்ன பேருன்னா பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஃபார்மேஷன். அப்போ பார்த்தினோஜெனிசிஸ் என்றால் என்ன, கருவுறாமல் கனியாகுதல் அப்படின்னு கேட்போம். கார்பஸ் லியூட்டியம் எதை உருவாக்குகிறது? கார்பஸ் லியூட்டியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லிடுவீங்க கிராஃபியன் ஃபாலிக்கல். கார்பஸ் லியூட்டியம் எதை உருவாக்குகிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். 4வது வார கருவில் 4 வீக்கில் 4வது வார கருவில் எம்ப்ரியோ எவ்வளவு மில்லிமீட்டரை உடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 மில்லிமீட்டர். எம்ப்ரியோ கரு எந்த அளவில் வளர்ந்துருக்கும், 5 மில்லிமீட்டரில் இருக்கும். ஃப்ரம் பிளட் வெசல், இரத்த நாளம் வளருதல். இது மாதிரி கருவினுடைய அளவு 5 மில்லிமீட்டராக இருக்கும் 4th வீக்கில். அண்டம் கருவுறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அண்டம் கருவுறுதல் அம்புல்லா அப்படின்னு சொல்லுவோம். அண்டம் கருவுறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்புல்லா. அண்டம் என்ன சொல்லுவோம், ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் ஓவம். ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் ஓவம் அல்லது அண்டம் கருவுறுதல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது அதுதான். அதே மாதிரி எக்ஸ் ஜீன் எத்தனை வகைகளை உடையது? 1805 ஜீன்களை உடையது. Y ஜீன் அப்படிங்கிறது எத்தனாவது குரோமோசோமில் இருக்குது? 17th குரோமோசோம், 17 ஜீன். ஒயில் இருக்கக்கூடிய எத்தனை ஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th ஜீனில் தான் இருக்குது. 17th ஜீன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பேடி நெற்கதிர்களில் நெல்லில் இருக்கக்கூடிய குரோமோசோம்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்பாங்க. நெல்லில் இருக்கக்கூடிய குரோமோசோம்களின் எண்ணிக்கை 12 ஒற்றை மைய குரோமோசோம்கள். 12 ஒற்றை மைய குரோமோசோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீ பிளான்ட் பட்டாணி தாவரத்தில் இருக்கக்கூடிய குரோமோசோம்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 ஒற்றை மைய குரோமோசோம். 7 ஹாப்ளாய்டு செல்ஸ். சுகர் கேனில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்பாங்க. சுகர் கேன் அப்படிங்கிறது 40 ஒற்றை மைய குரோமோசோம்கள் அமைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லணும். அப்போது குரோமோசோம்களுக்குள்ளே தான் ஜீன் இருக்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பிரிட்ஜஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் சொன்னார். எந்த காயினால் ஆக்கப்பட்டது?
பேரானிமிக் காயில்ஸ். பேரானிமிக் சுருள்களால் ஆக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்பாங்க. பேரானிமிக் காயில் அது மாதிரி சுருள்களால் ஆக்கப்பட்டது. நமக்கு ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னா, மனிதர்களுக்கு ஹிஸ்டோன், அதாவது யூரிகாரியட்டுக்கு ஹிஸ்டோன் அப்படிங்கிற புரதத்தால் சொல்லப்பட்டது இந்த பேரானிமிக் காயில் அப்படிங்கிறத சொல்லுவோம். த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரேஸ், அதாவது இம்ப்ரூவிங் ஹியூமன் ரேஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்? யூஜெனிசிஸ். த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் இம்ப்ரூவிங் ஹியூமன் ரேஸ் என்ன சொல்லுவீங்க? யூஜெனிசிஸ் அப்படிங்கிற வார்த்தையினால நம்ம சொல்லுவோம். மனித குலத்தின் மேம்பாடு, மனித குல மேம்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனித குலத்தை மேம்படுத்தும் முறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? யூஜெனிசிஸ். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எல்லா வகுப்பு உயிரினங்களும் முற்றிலும் மாறுபட்டால், ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லா உயிரினங்களும் மாறுபட்டால் அதுக்கு பேர் என்ன பேருன்னா சீர் அப்படிங்கிற வார்த்தையினால குறிக்கிறோம். எஸ்இஆர்இ, சீர் என்ற வார்த்தையினால இதை நம்ம குறிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தாவர மற்றும் விலங்குகள் வசிக்கும் இனத்தொகுப்பு எது? த பிளான்ட் அண்ட் அனிமல் லிவிங் ஏரியா. இந்த பிளான்ட் அண்ட் அனிமல் லிவிங் ஏரியா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இனத்தொகுப்பு, வாழும் இடம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கம்யூனிட்டி அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லுவோம். கம்யூனிட்டி, இனம், வாழும் இடத்தொகுப்பு, கம்யூனிட்டி அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம சொல்லுவோம். இடத்தொகுப்பு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ யூஜெனிசிஸ், இடத்தொகுப்பு. ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ரிலேட்டடாக சில கேள்விகளை இப்போ இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஹெல்த் அண்ட் ஹைஜீன். அப்போ ஹெல்த் அண்ட் ஹைஜீனில் மெயினாக கேட்கக்கூடியது ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஆரோக்கியம், சுகாதாரம். ஆரோக்கியம் சுகாதாரம் ரிலேட்டடாக சில கேள்விகளை கேட்குறாங்க. அதில் மெயினாக டெங்கு ஃபீவர், டெங்கு காய்ச்சல். டெங்கு காய்ச்சல் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது பேர் ஏடிஸ் எஜிப்தி. ஏடிஸ் எஜிப்தி என்ற கொசு கடிப்பதால், பெண் கொசு, ஃபீமேல் மஸ்கிட்டோ கடிப்பதால் உருவாகும் வியாதி எது அல்லது நோய் எது? டெங்கு காய்ச்சல். இதில் ஃபஸ்ட் வேக்சின் இன் இந்தியா எந்த மருந்து கம்பெனி பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்பா அப்படிங்கிறது தான். இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக். இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி அண்ட் ரிசர்ச், அந்த கம்பெனி தான் என்ன செஞ்சது? அதை கண்டுபிடிச்சது. ஐசிஜிஇபி அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் எது? முதலில் பயன்படுத்தப்பட்ட ஆன்டிபயோட்டிக், எதிர்ப்பொருள் பயோட்டிக் எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலின் தான். பெனிசிலின். அதனால தான் அதை நம்ம சொல்லுவோம் மருந்துகளின் ராணி. யார் கண்டுபிடிச்சாங்க? 1928 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார் இல்லையா பென்சிலின். ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு கேட்டால் சொல்லணும். அது மாதிரி ஃபஸ்ட்டு வேக்சின் எது? ஃபஸ்ட்டு வேக்சின் ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படிங்கிற வேக்சின் தான் என்ன செஞ்சாங்க? முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின். ஃபஸ்ட்டு வேக்சின் ஃபார் பேபி, குழந்தைகளுக்கு போடப்படும் முதல் தடுப்பூசி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிசிஜி. அப்போ ஆன்டிபயோட்டிக், வேக்சின், ஃபஸ்ட் வேக்சின், அது மாதிரி கேள்வி கேட்பாங்க. எதுக்கு எதிராக போடப்படுகிறது? டிபி தான். டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறதுக்கு எதிராக அதை போடுறாங்க. அப்போ ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ரிலேட்டடாக சில கேள்விகளை என்ன செய்கிறாங்க? இதில் கேட்குறாங்க. இதில் காம்படேட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய சில கேள்விகளை சொல்லுவோம். மறுசேர்க்கை தொழில்நுட்பம், அதாவது டிஎன்ஏ மரபு மறுசேர்க்கை தொழில்நுட்பம் சொல்லுவோம்.
மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தில் தயாரித்த ஃபஸ்ட் வேக்சின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி தான். ஹெப்படைட்டிஸ் பி தயாரித்தாங்க. இன்சுலின் தயாரித்தாங்கன்னா விமிலின் அப்படிங்கிற இன்சுலினை அவங்க தயாரித்தாங்க. அப்போ இன்சுலின் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறத தயாரித்தாங்க. அல்சீமருக்கு காரணமான உலோகம் எது? அல்சீமர்னு ஒரு டிசீஸ் இருக்குது, மெமரி லாஸ். காரணமான உலோகம் எது? அலுமினியம் தான். அலுமினியம். அல்சீமர் காரணமான உலோகம் அலுமினியம் அப்படின்னு ஒரு உலோகம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிசீஸ். இதில் இன்னொரு டிசீஸ் இருக்குது. டிசீஸ்க்கு பேர் மெனோமேட்டா அப்படிங்கிறது மெர்க்குரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ். மினோமேட்டா மெர்க்குரி ரிலேட்டட் டிசீஸ். அதே மாதிரி இட்டாய் அப்படிங்கிற டிசீஸ் இருக்குது. இட்டாய் எது ரிலேட்டடாக இருக்குது? ஆன்சர் கேட்மியம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிசீஸ் தான் அந்த இட்டாய். அது மாதிரி ட்ரிப்பினோசோமா பல்லிடம் அப்படிங்கிறது எந்த நோயை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிப்பிலிஸ் தான். சிப்பிலிஸ் என்பது என்ன? ஒரு எஸ்டிடி நோய். எஸ்டிடினா என்ன? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். பர்டிகுலர்லி எதனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? பாக்டீரியா மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்பிலிஸ். அதுக்கு காரணமான உயிரி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ரிப்பினோசோமா பல்லிடம் அப்படிங்கிற நோய் தான். வேர்ல்டு ஹெல்த் டே அப்படிங்கிறது டெப்ரெஷனை போக்குவரத்துக்காக என்ன சொல்கிறாங்க? டெப்ரெஷன் மன அழுத்தத்தை போக்குவதற்காக என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. லெட்ஸ் டாக், பேசுங்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய இது பண்ணுறாங்க. எந்த ஆண்டு அதை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா 2017 ஹெல்த் டே படி டெப்ரெஷன் மன அழுத்தத்தை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் லெட்ஸ் டாக். ஓகேவா? இது ரிலேட்டடாக அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள்லாம்